டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரி. சாமி எப்படியாவது ஸ்ருதி கிட்ட சக்தி பேசிடணும். பேசிட்டா அவங்க 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. பாவம் அவ ஏதோ அவசரத்துல முடிவெடுக்கிறா. சின்ன புள்ள தானே. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். ஏதோ ஒரு கெட்டது நடக்கிற மாதிரியே மனசுல சொல்லிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் அத நீதான் தீர்த்து வைக்கணும். நான் உன்னதான் நம்புறேன். அம்மா தாண்டி போன் பண்றாங்க. சக்தி போன் பேசிருப்பான்னு நினைக்கிறேன். என்னம்மா 2 பேரும் பேசிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? எங்கம்மா போனை எடுத்தாதானே பேசுறதுக்கு. என்னம்மா சொல்ற? அவ போனை எடுக்க மாட்டாமா? அப்போ சக்தி போன் பண்ணானா? ஆமாம்மா, அவனை நான் போன் பண்ண வைக்கிறதுக்குள்ள செத்து பொழைச்சிட்டேன். அவனை சம்மதிக்க வச்சு போன் பண்ற நேரம் பார்த்து சக்தி அப்பா வேற வந்துட்டாரு. அவர் லேசா விடுவாரா? அவரு நோண்டி நோண்டி கேட்டாரு. எங்க நானும் மாட்டிக்கிருவேணும்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை சக்தி உண்மையை சொல்லாம ஓம் பேர சொல்லி திசை திருப்பி விட்டான். இல்லைன்னா நான் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன். பொண்ணு இருப்பாரு. தப்பி பொழைச்சிருக்கேன். அப்போ சக்தி ஸ்ருதியோட பேச ஒத்துக்கிட்டானா? அப்போ சக்தி ஸ்ருதியோட பேச ஒத்துக்கிட்டானா? என்னது ஒத்துக்கிட்டானாவா? அவன் கால்ல விழுந்து நான் பேச வச்சேன். எதுக்குமா நீ இதுக்கு போய் அவனோட கால்ல விழுந்த? வேற என்ன செய்ய சொல்ற பூங்கொடி? நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், மிஞ்சி பார்த்தேன். அவன் காது கொடுத்து கேட்கவே மாட்டின்ட்டான். அதனாலதான் கால்ல விழுந்தேன்.